சரி, உடனே கிளம்பி வரேன். அது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கோங்க. சரி சார். என்னாச்சு மாமா? ஃபேக்டரியில ஒர்க்கர்ஸ்லாம் நிர்வாகத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். கொஞ்சம் பெருசுதான் போல. ஐஸ்வர்யா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இதுக்கு தான் ப்ரோ நான் அப்பவே சொன்னேன் அவளை ஆபீஸ்க்கு விடாதீங்க அப்படின்னு. மாமா, ஃபேக்டரிக்கு போலீஸ்லாம் வரக்கூடாது. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. வா ப்ரோ. வாங்க மாமா. நம்ம மட்டும் வீட்ல இருக்க கூடாது. அங்க போனா ஏதாவது நல்ல சீன் கிடைக்கும். அத வச்சு ஒரு சீன் பண்ணலாம்ல. அடி அத்தை அத்தை, எங்க போறீங்க? அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போணுமா? எதுக்கு கேக்குற? ஒண்ணும் இல்ல அத்தை, சாப்பிட்டதுக்கு அப்புறமா போலாமேன்னு கேட்டேன். சரி, வேணாம் வேணாம் அத்தை. வந்து தொலைடி. சத்தம் போறதை நிறுத்துங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கோஷம் போறதை நிறுத்திட்டு மரியாதையை எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சார், இல்ல நான் லாட்டி சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். சார், எங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுற வரைக்கும் போராடுவோம். விடாதீங்க. போராடுவோம் போராடுவோம். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. முறையா நோட்டீஸ் கொடுத்து போராடுறதுக்கு வந்திருக்கணும். இல்லனா நிர்வாகத்துக்கு இடைஞ்சல் வரும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். அதை பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை. நிர்வாகமும் முறைப்படி நோட்டீஸ் விட்டு எங்களுக்கு எந்த தகவலுமே சொல்லல. திடீர்னு வேலையை விட்டு போக சொன்னா நாங்க எங்க போறது? நீங்க முறைப்படி அதுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கணும். நிர்வாகத்துக்கிட்ட பேசி தீர்த்திருக்கணும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது எங்க போலீஸோட கடமை. மரியாதையா ஒழுங்கா எல்லாரும் கலைஞ்சு போய் வேலையை பாருங்க. இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டி வரும். சார், உங்க உருட்டல் மிரட்டல்கள் நாங்க பயப்பட மாட்டோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடுவோம். நிறுத்த மாட்டோம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். என்ன சார் பேசுறீங்க? லத்தி சார்ஜ் பண்ணுங்க சார். நான் பாத்துக்கிறேன் எல்லாரையும். ஓகே மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாருங்க, மரியாதையா எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்க. அமைதி. சார்ஜ். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நானும் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஒர்க்க போய் பார்க்க சொன்னா வெளிய வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யார கேட்டு கம்பெனி ஸ்டாஃப் மேல கை வச்சீங்க? ஆபீஸ்ல இருந்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்.
யார கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? என்ன கேட்ட? யார கேட்டு இதெல்லாம் பண்ணீங்களா? யார கேட்டனும்? இந்த ஆங்கிள் கரெக்டா தெரியுது. தெரியுதா? தெரியுது. யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நிர்வாகம் பண்ற உரிமை எனக்கு இருக்கு. உரிமை போராட்டத்தை படம் பிடிப்போம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஐசே, போட்டியில ஜெயிச்சது அண்ணி. அவங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு எப்படி வந்துச்சு? ஐஸ்வர்யாமா, நீங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிறேன். ஆனா தொழிலாளிங்க மேல கை வச்சா அதை கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது. அவங்களுக்காக நான் கண்டிப்பா குரல் கொடுப்பேன். என்ன என்கிட்டயும் திமிர காட்டுறியா? நீ பதிலுக்கு கேள்வி கேளு. அப்பதானே கலக்கட்டும். படமும் நல்லா வரும். இது திமிர் இல்ல, இது என்னோட பொறுப்பு. அகிலாம திரும்ப வர வரைக்கும் கம்பெனியை நல்லபடியா கொண்டு போறது என்னோட பொறுப்பு. இத பாரு பார்வதி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுல நீ தலையிடாத. திரும்பவும் சொல்ற ஐஸ்வர்யாமா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமா என்னால ஒத்துக்க முடியாது. கையாலையும் பேசுங்க, வாயாலேயே பேசினா எப்படி? நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா அதுக்கு தொழிலாளிங்க தான் முக்கிய காரணம். அம்மா எப்பவுமே அவங்கள மரியாதையா நடத்துவாங்க. அவங்க உரிமையில ஒரு நாளும் கை வைக்க மாட்டாங்க. அம்மாவோட இந்த கொள்கையை மதிக்காம நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால ஒத்துக்க முடியாது ஐஸ்வர்யம்மா. நீங்க பண்ணது தப்பு. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ வெளியே அனுப்புறேன்னு சொன்னதும் தப்பு. அவங்க மேல தடி அடி பண்ண சொன்னது ரொம்ப தப்பு. முதல்ல நீங்க தொழிலாளிங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது மன்னிப்பா? இந்த வேலைக்காரங்க கிட்ட மன்னிப்பு? என்னது? நான் தொழிலாளிங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நிச்சயமா முடியாது. அதுக்கு அவசியமும் கிடையாது. அதானே, களை கட்டுது. நடக்கட்டும். படம் நல்லா வந்திருக்கு. நைஸ். இன்ஸ்பெக்டர், அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஓகே சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. வாங்க போல வாங்க. அவங்களுக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. மணி என்ன, அடிப்பட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. வேலையை பாக்குறோம். வாங்க வாங்க போங்க போங்க போங்க. நீங்க போங்க வாங்க. கஜேந்திரன் சார். அம்மா. இப்போ புதுசா ஐஸ்வர்யம்மா அப்பாயிண்ட் பண்ண அந்த 5 பேரை வர சொல்லுங்க. சரிங்கம்மா. ரொம்ப சாரிங்க.
உங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு என்னால வேலை கொடுக்க முடியாது. உங்க அப்பாயின்மெண்ட்டை நான் கேன்சல் பண்றேன். நீங்களாம் கிளம்பலாம். ஓகே நோ ப்ராப்ளம் கிளம்புங்க. சரிங்க சார், நீங்க போய் உங்க வேலையை நான் வரேன், பாருங்க. ம். சரி வாங்க போலாம் வா. ம். இந்த படத்தை உடனடியா ரிலீஸ் பண்ணணுமே, அப்பதானே அகிலாண்டேஸ்வரி மானம் கொடி கட்டி பறக்கும். கயிறு கட்டி பறக்க விடுறீரு வாடி. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதை இவங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு தர்ம யுத்தம் பண்ண போறாங்கன்னு தெரியல. பிரேக்கிங் நியூஸ். முக்கிய செய்திகள். சென்னை குரோம்பேட்டையில் இயங்கும் ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியின் ஃபேக்டரி ஒன்றில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த தொழிலாளர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர். இந்த வேலை நிறுத்த போராட்டம் ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியின் மருமகள்கள் ஆன ஐஸ்வர்யாவிற்கும் பார்வதிக்கும் இடையே அதிகார பதவிக்கு வருவதற்கான போட்டி இது என பரவலாக பேசப்படுகிறது. யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நிர்வாகம் பண்ற உரிமை எனக்கு இருக்கு. இத பாரு பார்வதி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுல நீ தலையிடாத. திரும்பவும் சொல்ற ஐஸ்வர்யாமா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமா என்னால ஒத்துக்க முடியாது. நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா அதுக்கு தொழிலாளிங்க தான் முக்கிய காரணம். அம்மா எப்பவுமே அவங்கள மரியாதையா நடத்துவாங்க. அவங்க உரிமையில ஒரு நாளும் கை வைக்க மாட்டாங்க. அம்மாவோட இந்த கொள்கையை மதிக்காம நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால ஒத்துக்க முடியாது ஐஸ்வர்யாமா. நீங்க பண்ணது தப்பு. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ வெளியே அனுப்புறேன்னு சொன்னதும் தப்பு. அவங்க மேல தடி அடி பண்ண சொன்னது இந்த அளவுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து பிரஸ் காமிச்சது யாரு? தப்பான நியூஸ பரப்பி விட்டாங்க. இத பண்ணது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் பார்வதி. மாமா, இதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறத விட இந்த நிலைமைய உடனே சரி பண்ணணும் மாமா. ஆமா பார்வதி. மாமா, நீங்க பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. பண்றேன். ஹலோ, நான் ஆதித்யா பேசுறேன். தயவு செஞ்சு நிறுத்துங்க ப்ளீஸ். மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா, மீடியா பிரஸ்ல எல்லாம் பிரேக்கிங் நியூஸே நம்ம குடும்பத்தை பத்தி தான். அதுக்கு காரணம் நீதான். ரொம்ப சிறப்பா நிர்வாகம் பண்றடி, ரொம்ப சிறப்பா நிர்வாகம் பண்ற. நம்ம குடும்பத்தை பத்தி நியூஸ்ல தப்பா வந்தது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும்,
இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன பாக்குற? ஏன் சந்தோஷமா இருக்குன்னு பாக்குறியா? நான் எத்தனையோ தடவை கெஞ்சியும் அண்ணி பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீ பண்ண இந்த ஒரு காரியத்தினால உடனே அண்ணி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. ஆனா ஐசு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டி, இந்த விஷயத்துல என்னை விட நீ பயங்கர திறமைசாலிடி. இப்ப ஒத்துக்கிற. அருண், இருடி. இப்ப என்ன, நான் வெளியே போகணும் அதானே? I say you get out. தேங்க்யூ. பீட்ரோட தாண்டி லாக்கி. நான் இப்ப வந்துடுறேன் மாமா. ஐஸ்வர்யா அம்மா, பேப்பர் நியூஸ்லலாம் நம்மள பத்தி ரொம்ப தப்பா நியூஸ் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது தப்பான நியூஸ்னு விளக்கம் கொடுக்க பிரஸ் மீட்டுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்ம 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாம ஒன்னா வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லணும். யார கேட்டு நீ பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ண? ஏன் கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு நான் கலந்துக்கணும்னு ஆர்டர் போடுறியா? ஐயோ, நான் ஆர்டர்லாம் போடல ஐஸ்வர்யா அம்மா. நீ ஆர்டர் போட்டாலும் சரி, ரெக்வெஸ்ட் பண்ணாலும் சரி, என்னால பிரஸ் மீட்ல கலந்துக்க முடியாது. ஐஸ்வர்யா அம்மா, நீங்க வந்துதான் ஆகணும். நாம விளக்கம் கொடுக்கலன்னா நம்ம குடும்பத்துக்கு அது பெரிய அவமானம். நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேரை போக வைக்க வேண்டியது நம்ம 2 பேரோட கடமை தானே. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, நீ போ. நான் ஆண்டிய பார்த்து பேசிக்கிறேன், நீ போ. ஏன் நிக்கிற? அதான் போன்னு சொல்றேன்ல. சரி. என் மேல நம்பிக்கை வச்சு ஆபீஸ் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சுங்க. ஆனா எல்லாரும் முன்னாடியும் அந்த பார்வதியை நான் அசிங்கப்படுத்திட்டேன் ஆண்டி. வர்க்கர்ஸ் முன்னாடி, போலீஸ் முன்னாடி, எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பிரஸ் மீட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வா 2 பேரும் சேர்ந்து விளக்கம் கொடுக்கலான்னு கூப்பிட்டா எப்படி ஆண்டி? எப்படி ஆண்டி நான் போவேன்? அதான் நான் பிரஸ் மீட்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். தொழிலாளர்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாம அவங்க மேல போலீஸ் ஆக்ஷன் எடுத்தது தப்பு. தொழிலாளர்களோட ஆதரவு இல்லாம எந்த ஒரு நிறுவனமும் வளர முடியாது, சாதிக்கவும் முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை நம்பி எல்லாம் இருக்கே, உனக்கு பொறுப்பு வந்துடும்னு பார்த்தேன். ஆனா நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க. குடும்பத்து மேல ஏற்பட்ட கெட்ட பேரை நீக்கணும்னு பார்வதி பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. ஆனா அதுல கலந்துக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ற. அப்போ இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரே கிடைக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? உன்
மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இந்த குடும்பத்துல இருக்கவே லாய்க்கப்பட்டவே இல்ல நீ. இத பார், திரும்பவும் சொல்றேன், நீ பொறுப்போட இருந்து இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா பார்வதி பக்கத்துல உட்கார்ந்து அந்த பிரஸ் மீட்ல கலந்துக்கிற வழிய பாரு. நீ இந்த குடும்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிற, பார்வதி அதை சேர்க்கணும்னு நினைக்கிறா. இதுலயே உங்க 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் நல்லாவே தெரியுது. பார்வதி நாளுக்கு நாள் மேல போயிட்டே இருக்கா. நீ நாளுக்கு நாள் கீழே போயிட்டே இருக்க. கடைசியா சொல்றேன், ஒழுங்கா பிரஸ் மீட்ல கலந்துக்கிற வழிய பாரு. மானப்பட்டம் காத்துல பறக்குது போல இருக்கு. வணக்கம். வணக்கம் மேடம். நீங்களும் ஐஸ்வர்யா மேடமும் ஒத்துமையா இருக்கீங்கன்னு விளக்கம் கொடுக்க தான் இந்த பிரஸ் மீட்டு. ஆனா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஐஸ்வர்யா மேடம் வருவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், அவங்க வருவாங்களா வருவாங்களா மாட்டாங்களா? ப்ளீஸ் மேடம். சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. மேடம் நான் அமைதியா இருக்கேன். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ப்ளீஸ். அமைதியா இருக்கீங்க. வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ.